பிசாசு எதற்கு பயப்படுகிறான்னு தெரியுமா? பரிசுத்தத்திற்கு. காரணம், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல சத்துருவுக்கு நிக்க முடியாது, இருக்க முடியாது. தேவ பிள்ளை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் சத்துரு அலறுவான். தேவ பிள்ளை பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் சத்துரு சிரிப்பான். நாம் சத்துருவை மகிழ்விக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, சத்துருவை அலற வைக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே பரிசுத்த ஜீவியத்தை அனுதினமும் நாட வேண்டும், விரும்பவில்லை. கிருபையின் காலத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்கிற தவறான எண்ணத்தை தயவாய் உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அங்கே இறங்குகிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல சத்துருவுக்கு இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர் அலறுவான். அவனால் தாங்க முடியாது இந்த வலி. அவர் பெரியவர்.